சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8108035500. ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த வகையில்தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் 14 வயது பெண் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் HPV என்று சொல்லப்படுகிற தடுப்பூசியை, ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் என்கின்ற தடுப்பூசியை போடும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் முதன்முறையாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் மகளிரை காக்கும் மிக முக்கியமான முயற்சி அது. அதோடு அன்றைக்கே கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் உலகிலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த மருத்துவமனை இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் அமையப்பெறவிருக்கிறது. அது உலகிலேயே பெரிய அளவிலான குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையமாக அமையவிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். பொதுவாக இது மற்ற மருத்துவ முகாம்களைப் போலல்லாமல் ஒரு முகாமுக்கு சென்றால் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பெறுகிற வகையில் அமையப்பெற்றிருக்கிற ஒரு சிறப்புக்குரிய திட்டம். சென்னையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 என்கின்ற வகைகளிலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும் ஒட்டுமொத்தமாக 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அதன்படி இன்று வரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 1256. கடந்த வியாழக்கிழமை மாலையோடு நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 1076 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 1256க்கு 1076 முடிவுற்றிருக்கிறது. மீதம் இருக்கிற முகாம்கள் பிப்ரவரி 3வது வாரத்திற்குள் நடத்தி முடிக்கப்படுகின்ற வகையில் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுவரை நடத்தி முடிக்கப்பட்ட 1076 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 16,16,517 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த 16,16,517 பேரும் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு வகைகளிலான நலத்திட்டங்கள் இதில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஏறத்தாழ 1,40,00,000 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதன் வாயிலாக பலன் பெற்று வருகிறார்கள். அதில் விடுபட்டு போனவர்கள் புதிய காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இந்த முகாம்களுக்கு வந்து இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் 44,328 பேர். அது மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், மருத்துவர் என்று பல்வேறு இடங்களை சுற்றித் திரிய வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த நிலை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் ஒரே இடத்தில் ஒரு குடையின் கீழ் என்கின்ற வகையில் இந்த முகாமில் பங்கேற்று அவர்கள் சான்றிதழை பெற்றுச் செல்லுகிற வகையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை முடிவுற்றிருக்கிற முகாம்களில் 56,092 மாற்றுத்திறனாளிகள் அந்தந்த இடங்களிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளில் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முகாம்கள் தமிழ்நாட்டின் வருவாய் மாவட்டங்களான 38 மாவட்டங்களில் இதுவரை 10 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அரியலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, தேனி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 10 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் முடிவுற்றிருக்கிறது. இந்த ஒவ்வொரு முகாமிலும் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம்,
நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று 17 வகையான சிறப்பு மருத்துவ முறைகளை இதில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல்வேறு இணை சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மிகப்பெரிய வகையில் பயன்பெறுகிற வகையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் அவர்கள் இந்த முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டு இதன் நாள் வரை கண்டுகொள்ளப்படாமல் இருந்த அந்த சமூகம் இன்றைக்கு இந்த முகாம்களின் வாயிலாக முழு உடற் பரிசோதனை பெறுகிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய இந்த முகாம்கள் திருச்சியை பொறுத்தவரை இன்றைக்கு திருச்சி மாவட்டத்திற்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 46 முகாம்கள். இந்த முகாம் இப்பொழுது 35வது முகாமாக இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமே திருச்சியில் நம்முடைய பொன்மலைப்பட்டியில் ஒன்றும் தும்பலம் ஆகிய பகுதியிலும் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை திருச்சியில் 54,454 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். பொன்மலைப்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முகாமில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இனிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் அவர்களோடு இணைந்து இந்த முகாம் இன்றைக்கு பார்வையிட்டிருக்கிறோம், தொடங்கி வைத்திருக்கிறோம். பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு, அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை மருத்துவத்துறையில் இருந்த ஒட்டுமொத்தமான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் 17 மட்டுமே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் புதிதாக 19 மாவட்டங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுவதற்கு நிதியையும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இணையாக ஒரு 6 இடங்களில் கட்டுவதற்கும் 1078 கோடி ரூபாய் நிதியை தந்து இன்றைக்கு அந்த மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று பல்வேறு மருத்துவமனைகள் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. வருகிற 6ஆம் தேதி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 7 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, குளித்தலை, காங்கேயம் மற்றும் திண்டிவனம் ஆகிய 7 இடங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். இந்த மாவட்டங்களில் அமையப்பட்டிருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது ஒரு 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை, கம்பம், கொடைக்கானல், ஆலங்குளம், சங்கரன்கோயில், பெரியகுளம், உத்தமபாளையம், முசிறி, குற்றாலம், ஜல்லிப்பட்டு, செஞ்சி, வேப்பூர், திருக்குவளை, கும்மிடிப்பூண்டி, கிருஷ்ணாபுரம், திருவாடனை, கடலாடி, கோத்தகிரி, அன்னூர், விருதாச்சலம், பண்ருட்டி, நிலக்கோட்டை ஆகிய 23 ஊர்களில் கட்டப்பட்ட மிகப்பெரிய மருத்துவ கட்டிடங்கள் ரூபாய் 104 கோடி மதிப்பிலான கட்டிடங்கள், அதையும் திறந்து வைக்கிறார். 229 கோடியே 24 லட்சம் மதிப்பீட்டிலான இந்த 7 மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் திறந்து வைக்கிறார். இது மட்டுமல்லாது ஒரு 10 இடங்களில், குறிப்பாக படுவஞ்சேரி, கிருஷ்ணாபுரம், விருதாச்சலம், களியக்காவிலை, வடிவீஸ்வரம், செங்கல், அறந்தாங்கி, தாமரன்கோட்டை, காட்டூர், மம்சாபுரம் ஆகிய 10 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற 11 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டிலான ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 9 கோடியே 91 லட்சம் மதிப்பீட்டில் கிண்டி உணவு பகுப்பாய்வு கூட வளாகத்தில் ஒரு புதிய நுண்ணுயிரியல் ஆய்வக கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அதை திறந்து வைக்கிறார்கள். மதுரையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆய்வகத்தை திறந்து வைக்கிறார்கள். ஆக மொத்தம் அன்றைக்கு ஒரே நாளில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக 359 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவ கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது திருச்சியை பொறுத்தவரை தொடர்ந்து ஏராளமான திட்டங்கள் திருச்சியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருச்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் நேரு அவர்களாக இருந்தாலும், மரியாதைக்குரிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து திருச்சியின் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணிகள்
இன்றைக்கு மிக வேகமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகைகளில் இந்த துறைக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் திருச்சியில் இருக்கிற மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு 135 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான 110 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடமும் 25 கோடி செலவிலான மருத்துவ உபகரணங்களையும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் பொருத்துகிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 135 கோடி ரூபாய் செலவில் அந்த மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கட்டப்பட்டதற்கு பிறகு இவ்வளவு பெரிய தொகையோடு ஒரு கட்டிடத்தின் அந்த கட்டுமானம் என்பது இந்த முறைதான் முதல் முறை. எனவே அந்த இடத்தில் அந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புற்றுநோய்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெட் சிடி ஸ்கேன் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. சென்னையில் ஒன்றும் மதுரையில் ஒன்றுமாக இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் இப்பொழுது 5 இடங்களில் கூடுதலாக போடப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. சேலம், கோவை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், அதேபோல் நெல்லை ஆகிய 5 இடங்களில் பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இன்றைக்கு திருச்சியிலும் பெட் சிடி ஸ்கேன் என்கின்ற வகையில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதுவும் ஒரு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த பெட் சிடி ஸ்கேனும் இன்றைக்கு பொருத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 135 கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடமும் ஒரு பெட் சிடி ஸ்கேனும் 2 அல்லது 3 வார காலங்களுக்குள் இந்த பணிகள் முழுமையாக முடிவுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை திருச்சி மக்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.